டேய் ஃபுல். வணக்கம்டா மாப்ள. இறங்க இறங்க. யோ, எதுக்கே தேவையில்லாம இவன்கிட்ட பேசிட்டு இருக்க? வாயா போலாம். இரு மாப்ள. இப்ப அவனை எப்படி வச்சு செய்யறன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வா. யோ இறங்கியா? நீ இரு மாப்ள. இறங்கியாண்ணா? நீ சும்மா இருங்க. டேய் இப்படி நடு ரோட்ல வந்து நிக்கிற, அறிவில்லை உனக்கு? அதெல்லாம் எங்களுக்கு கிலோ கணக்குல இருக்கு. உன்கிட்ட ஒரு பைசல் பண்ணணும். வேணாய்யா, விட்டுறியா? போலாம் வா. மாப்ள தொக்கா மாட்டியிருக்கான். நம்ம யாருன்னு காட்டணும்ல. டேய் இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட்டுரு. என்ன அவசரம்? காசு இருக்க திமிர்ல தானே அன்னைக்கு என் மாப்பிள்ளைய நக்கலா பேசின. பணம் இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு எங்க கிட்டயும் இருக்கும். ஆனா என் மாப்பிள்ள மனசு இருக்கு பாரு, அது கோல்டு. ₹50,00,000 செக்க மீனாட்சி கிட்ட கொடுத்துருக்கன்னு கெத்து காட்டினல. இப்ப என்ன ஆச்சு? உன் பணம் ஒண்ணு எனக்கு வேண்டான்னு உன் முகத்திலே அந்த புள்ள தூக்கி போட்டுருச்சுல. நான் கூட அந்த புள்ளைய கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். ஆனா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு நீ எப்படின்னு. நீ கொடுத்த பணத்தை வாங்கலல்ல, ஆனா இப்ப என் மாப்பிள்ள கொடுத்த 40,000 சந்தோஷமா வாங்கிட்டு போறேன். மாப்ள, எதுக்கியா இதெல்லாம் இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? விடியா. இவனுக்கு தெரியட்டும் மாப்பிள்ள. மாப்ள, அவ எதுக்கு வாங்கினான்னு காரணம் இருக்கு. நீ சும்மா குழப்பிட்டு இருக்க. அட அவன்தான் மாப்பிள்ள குழம்பி போய் கெடா வீட்டுக்கு வந்த ஆடு கணக்கா நிக்கிறான். என்னடா புரியலையா? உன்கிட்ட மீனாட்சி பணம் வாங்கல, ஆனா என் மாப்பிள்ளை கிட்ட வாங்கியிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? என் மாப்பிள்ளைக்கு இருக்கிற மதிப்பு உனக்கு இல்ல. யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் பார்ப்போம். வா. யோ வாயா. ஆ. இவெல்லாம் ஒரு ஆளு.